வணக்கம் உறவுகளே, நான் தான் உங்கள் ஸ்பாட்டன் முருகன். ஸோ காஸ்ட் இன்புட்டுக்கு நான் ஸ்டூடெண்டாக படிச்சுக்கிட்டு இருக்கேன், நெட்வொர்க்கிங் கோர்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த நெட்வொர்க்கிங் கோர்ஸில் இன்றைக்கி என்ன கிளாஸ் எடுத்தாங்கடா, ஐபேட்ஸ் பற்றி எடுத்திருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஐபேட்ஸ் என்ன டாபிக் எடுத்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இந்த ஐபேட்ஸில் நமக்கு என்ன டாபிக் பார்த்தாங்கடா, நான் பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், கிளாஸஸ் பற்றி பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம அதை பற்றி பார்த்துருவோம். ஓகேங்களா? ஸோ ஐபேட்ஸில் என்னென்ன கிளாஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி, கிளாஸ் டி, கிளாஸ் இ, இது அலோகேட் ஆகும். ஓகேங்களா? அதாவது அந்த ஐபேட்ஸோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 0 வந்து 250 அலோகேட் ஆகும் இல்லையா? அந்த 0 வந்து 250 அலோகேட் ஆகிற டிஜிட்டை, அந்த நம்பரை 5 கிளாஸாக பிரிச்சுக்கிறாங்க. அந்த 5 கிளாஸை எப்படி பிரிச்சுக்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? எஸ். ஸோ கிளாஸ் ஏல வந்து பார்த்தீங்கன்னா 0 வந்து 1 to 7 அலோகேட் ஆகிற நம்பர் வந்து கிளாஸ் ஏன்னு கால் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ கிளாஸ் பிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1 to 8லேருந்து 191 அலோகேட் ஆகிற நம்பர் வந்து கிளாஸ் பின்னு கால் பண்ணுறாங்க. கிளாஸ் சிங்கிறது 192லேருந்து 2 to 3 கிடைக்கிறத கிளாஸ் சின்னு கால் பண்ணுறாங்க. ஸோ கிளாஸ் டிங்கிறது 2 to 4லேருந்து 239 கிடைக்கிறது கிளாஸ் டி. தென் கிளாஸ் இங்கிறத 240லேருந்து 250 அலோகேட் ஆகும். ஸோ இதை வந்து கிளாஸ் டின்னு கால் பண்ணுறாங்க. இந்த கிளாஸ் இல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும். ஐபேட்ஸோட ரேஞ்ச் தெரிஞ்சனாலே இந்த கிளாஸ் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஐபேட்ஸோட ரேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0 வந்து 250 தான் அலோகேட் ஆகும். இந்த 0லேருந்து 250 வந்து 250 5 கிளாஸ் இருக்காங்க. அது அந்த கிளாஸ். ஸோ எக்ஸாம் உங்களுக்கு புரியுற மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஒரு வீடோட அட்ரஸ் இருக்கு. ஓகேங்களா? அதாவது ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கு. இது என்ன கிளாஸ் பாருங்க. ஸோ நம்ம ஒரு கிளாஸஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் டிஜிட்ல பார்த்தாலே போதுமானது. ஒரு கிளாஸஸ் நம்ம கண்டுபிடிக்கிற என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் டிஜிட் பார போங்க. ஸோ 10, 35, 67, 129 இந்த மாதிரி அலோகேட் ஆகும். கரெக்ட்டுங்களா? அப்போ இது என்ன கிளாஸ்ல வரும் அப்படின்னு நம்ம சேட் பார்த்துங்க. ஸோ 0லேருந்து 1 to 7 அலோகேட் ஆகிறது கிளாஸ் ஏ. ஸோ நம்ம இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம ஐபேட்ஸ் பற்றி கிளாஸஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஸோ எனக்கு இந்த மாதிரி எளிமையாக புரியும்படி நடத்திய காசி இன்ஃபோட்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ்.